சென்னை டேலி கோர்ஸ் யூடியூப் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இந்த செஷன் நம்ம பார்க்க போறது அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட். அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, இப்ப நாம வந்து நம்மளுடைய பேங்க் ஸ்டேட்மெண்ட்ட பர்ட்டிகுலர் மந்த்துக்கான பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து செக் பண்ணிக்கிட்டு இருக்கோம். அதுல நம்மளுடைய பேங்க்ல யாரோ ஒரு கஸ்டமர் டைரக்ட்டா டெபாசிட் பண்ணியிருக்காங்க. எந்த ஒரு இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு வந்து அவங்க குடுக்கல. பேங்க் ஸ்டேட்மெண்ட்லயும் அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமருடைய டீட்டெயில் வந்து நம்மளுக்கு தெரியல. அந்த அளவுக்கு டீட்டெயிலா வந்து சொல்லப்படல. ஒரு 2,59,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்ம அக்கவுண்ட்ல டெபாசிட் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறது மட்டும் நம்மளுக்கு தெரியுது. இந்த டைம்ல நம்மளால வந்து பர்ட்டிகுலர் கஸ்டமர நம்ம ஐடென்டிஃபை பண்ணி அவங்களுக்கு கால் பண்ணி கன்ஃபர்மேஷன் நம்ம வந்து வாங்க முடியல அப்படிங்கிற பட்சத்துல, இந்த அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட்ட டேலில நம்ம எப்படி ரெக்கார்ட் பண்ணலாம்? தென் பேங்க் ஸ்டேட்மெண்ட் நம்ம வந்து வெரிஃபை பண்ணும்போது, பேங்க் அக்கவுண்ட்ல எப்படி இந்த பேலன்ஸ நம்ம ஆட் பண்ணி காட்டுறது? எந்த ஹெட்ல நம்ம இந்த அக்கவுண்ட் அதாவது இந்த ரிசிப்ட்ட நம்ம காட்டுறது? அப்படிங்கிறத பத்தி நான் டேலில உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்றேன். ஸோ டேலில நம்ம நியூவா ஒரு லெட்ஜர் நம்ம கிரியேட் பண்ணிக்கணும். ஸோ நார்மலா நீங்க வந்து என்ன பண்ணுங்க அப்படின்னா, கேட்வேப் டேலில கிரியேட் எடுங்க. அகைன் லெட்ஜர் எடுங்க. இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பாத்தீங்க அப்படின்னா, அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட் அப்படின்னு நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, ஒரு லெட்ஜர் நம்ம வந்து காமிக்க முடியும். ஸோ அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட். இந்த ரிசிப்ட் வந்து யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியல அப்படிங்கிறதுனால, நம்ம டெம்பரரியா நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற குரூப்ல நம்ம வந்து காமிக்கணும். சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படின்னா என்ன அப்படின்னா, கிளாசிஃபிகேஷன் நம்மளால பண்ண முடியல. ஸோ எந்த லெட்ஜர், எந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட் அப்படிங்கிறதோ, அல்லது பேமெண்ட் அப்படிங்கிறதோ, அல்லது அசெட்ஸ் அண்ட் லைபிலிட்டீஸ் அப்படிங்கிறதோ நம்மளுக்கு தெரியலங்கிற பட்சத்துல நம்ம சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிறதுல நம்ம கிளாஸிஃபை பண்ண முடியும். இந்த பர்பஸ்க்காக தான் வந்து டேலில சஸ்பென்ஸ் அக்கவுண்ட் அப்படிங்கிற இந்த பர்ட்டிகுலர் குரூப் வந்து ப்ரீ டிஃபைன்டா வந்து குடுத்திருக்காங்க. ஸோ இது அப்படியே நம்ம வந்து என்ன பண்ண முடியும் அப்படின்னா, நம்ம வந்து இந்த லெட்ஜர அன்ஐடென்டிஃபைட் பேங்க் ரிசிப்ட்ன்னு குடுத்துட்டு சஸ்பென்ஸ் அக்கவுண்ட்ல நம்ம கிரியேட் பண்ணி முடிச்சிடலாம். இப்ப எந்த டேட்ல நீங்க ரிசிப்ட் வாங்கியிருக்கீங்களோ, அந்த பர்ட்டிகுலர் டேட்ல நீங்க ஒரு ரிசிப்ட் வவுச்சர் நீங்க ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ ரிசிப்ட் வவுச்சர்ல எந்த பேங்க் அக்கவுண்ட்ல நம்மளுக்கு ரிசிப்ட் ஆயிருக்கு அப்படிங்கிற அந்த பேங்க் நேம் நீங்க வந்து குடுத்துக்கிறீங்க. பர்ட்டிகுலர்ஸ்ல யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்ப நமக்கு தெரியல. அதனால நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அன்ஐடென்டிஃபைட் பேங்க் ரிசிப்ட் அப்படின்னு இருக்கக்கூடிய இந்த குரூப் இந்த லெட்ஜர்ல அதாவது இப்ப நம்ம கிரியேட் பண்ண இந்த லெட்ஜர்ல நம்ம காமிச்சிடுறோம். இப்ப 2,59,000 வந்து என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னா, நம்மளுக்கு டெபாசிட் ஆயிருக்கு. ஸோ அத அப்படியே நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, என்டர் பண்ணி அக்செப்ட் அப்படிங்கிறத நான் பண்ணிடுறேன். ஸோ அது யார்கிட்ட இருந்து வந்திருக்கு அப்படிங்கிற இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு தெரியல. பேங்க் டீட்டெயில்ஸ் நம்மளுக்கு வேணும் அப்படின்னா, நீங்க இன்ஸ்ட்ருமென்ட் நம்பர் டீட்டெயில்ஸ் இந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் நீங்க வந்து ப்ராப்பரா நீங்க குடுத்துக்க முடியும். அதர்வைஸ் நம்ம வந்து இந்த இடத்துல என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இந்த பர்ட்டிகுலர் ரிசிப்ட்ட நான் அக்செப்ட் பண்ணிடுறேன். ஒரு குறிப்பிட்ட டைம்ல நம்ம என்ன பண்றோம் அப்படின்னா, நம்மளுடைய அவுட்ஸ்டாண்டிங்ஸ நம்ம வந்து ஃபாலோ பண்றோம். ஸோ டிஸ்ப்ளே, ஸ்டேட்மெண்ட்ஸ் ஆஃப் அக்கவுண்ட், அவுட்ஸ்டாண்டிங், ரிசீவபிள் சொல்லிட்டு ஃபாலோ பண்றோம். ஸோ ஒவ்வொரு ரிசீவ்ஸையும் நம்ம வந்து இங்க இந்த இடத்துல ஃபாலோ பண்ணும்போது, ஐ லிமிடெட் அப்படிங்கிறவங்க என்ன பண்றாங்க அப்படின்னா, உங்களுடைய பேங்க் அக்கவுண்ட்ல இந்த பர்ட்டிகுலர் டேட்ல ஆல்ரெடி நாங்க டெபாசிட் பண்ணிட்டோம் அப்படிங்கிறத வந்து என்ன பண்றாங்க, ஐ லிமிடெட் நம்மளுக்கு இன்ஃபார்ம் பண்றாங்க. இதுவரைக்கும் நம்மளுக்கு அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட்டா இருந்தது. இப்ப நம்மளுக்கு வந்து என்ன ஆயிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, ஐடென்டிஃபிகேஷனுக்கு வந்துருது. ஸோ இந்த இன்ஃபர்மேஷன நம்ம வந்து என்ன பண்ண போறோம் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, எப்ப நம்மளுக்கு இந்த இன்ஃபர்மேஷன் நம்மளுக்கு ரிசீவ் ஆகுதோ, ஐ மீன் நம்ம தெரிஞ்சுக்கிறோமோ, அந்த டேட்ல ஜஸ்ட் நம்ம அட்ஜஸ்ட்மென்ட் என்ட்ரி அப்படிங்கிறத நம்ம பாஸ் பண்ணணும். இந்த இடத்துல நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, டிஸ்ப்ளே அக்கவுண்ட் புக் லெட்ஜர் பேங்க் அக்கவுண்ட் அப்படிங்கிற நம்ம வந்து செக் பண்ணி பார்க்கும்போது, எந்த டேட்ல நம்ம வந்து ரிசீப்ட் வந்திருக்கோ, அந்த என்ட்ரிய நம்ம எந்த ஒரு அஃபெக்டும் நம்ம வந்து பண்ண போறது கிடையாது. ஸோ இந்த என்ட்ரி அன்ஐடென்டிஃபைடு பேங்க் ரிசிப்ட்டாவே இருக்கட்டும். ஆனாலும் நம்ம வந்து என்ன பண்றோம் அப்படின்னா, ஐடென்டிஃபைட் நம்ம வந்து பண்ணிட்டோம் அப்படிங்கிற பட்சத்துல அந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர நம்ம அட்ஜஸ்ட் மட்டும் தான் பண்ணணும். அட்ஜஸ்ட் பண்றதுக்கு நீங்க யூஸ் பண்ண வேண்டிய வவுச்சர் என்ன அப்படின்னா, F7 ஜர்னல் அப்படின்னு இருக்கக்கூடிய வவுச்சர். சோ இங்க நம்ம வந்து என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, ஆல்ரெடி நம்ம வந்து அன்ஐடென்டிஃபைடா நம்ம வந்து யூஸ் பண்ண அந்த பர்ட்டிகுலர் லெட்ஜர நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இங்க டெபிட்ல ரெக்கார்ட் பண்றேன். சோ அன்ஐடென்டிஃபைட் பேங்க் ரிசிப்ட் 2,59,000 அப்படின்னு நான் வந்து குடுக்குறேன். சோ இங்க நம்மளுக்கு கிரெடிட் பேலன்ஸா இருக்கக்கூடிய இந்த அன்ஐடென்டிஃபைட் பேங்க் ரிசிப்ட் ஆட்டோமேட்டிக்கா 0 ஆயிருது. இப்ப ஐ லிமிடெட் தான் நம்மளுக்கு எக்ஸாக்ட்டா வந்து டெபாசிட் பண்ண பெர்சன் அப்படிங்கிறதுனால, இந்த பர்ட்டிகுலர் டேட்ல நான் ஐ லிமிட்டட டெபிட் பண்ணிடுறேன். எவ்வளவு அமௌண்ட் வந்து அவங்க நமக்கு குடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பேஸ் பண்ணி நம்ம வந்து என்ன பண்ணிடலாம் அப்படின்னா ரெக்கார்ட் பண்ணலாம். ஸோ 2,59,000 வந்து என்ன பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு அவரு டெபாசிட் பண்ணியிருக்காரு. 2,59,000 அப்படின்னு குடுத்துட்டு நம்ம என்ன பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல இந்த பர்ட்டிகுலர் பார்ட்டிய நம்ம கிரெடிட்ல நம்ம ரெக்கார்ட் பண்ணணும். ஸோ கிரெடிட் குடுக்காததுனால எனக்கு என்ன ஆகல அப்படின்னா, ப்ராப்பரா இது அட்ஜஸ்ட் ஆகல. ஸோ இப்ப நான் வந்து என்ன பண்ணிடுறேன் அப்படின்னா, இதான் என்ட்ரி. ஸோ அன்ஐடென்டிஃபைட் பேங்க் ரிசீப்ட் டெபிட் பண்ணிடுறீங்க. அந்த பர்ட்டிகுலர் கஸ்டமர நீங்க கிரெடிட் பண்ணிருங்க. ப்ராப்பரா அந்த பர்ட்டிகுலர் பில்லையும் நீங்க அட்ஜஸ்ட் பண்ணிருங்க. இந்த மாதிரியான அப்டேட் உங்களுக்கு தொடர்ந்து கிடைக்கணும் அப்படிங்கிற பட்சத்துல, என்னுடைய சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.
இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் சர்க்கிள்ல யாருக்காவது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நீங்க நினைச்சீங்க அப்படின்னா ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா லைக் பண்ணுங்க. தேங்க் யூ ஃபார் வாட்சிங். நம்ம அடுத்த அப்டேட்ல